ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் எல்லாவற்றையும் அசைக்கப் போகிறேன். எல்லாவற்றையும் அசைப்பது என்றால் நாம் மனிதனாக எதன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ அவைகளெல்லாம் நான் அசைக்கப் போகிறேன். ஆனால் அசையாத ஒன்று தேவனுடைய வார்த்தை. தேவன் அவர் மட்டுமே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். மற்ற எல்லாம் அசைக்கப்படும். ஆகையால் நான் அவைகளை கண்டு பயந்து விடக்கூடாது. இங்கே நான் போன கிழமை வேதத்தை வாசித்து கொண்டிருக்கும்போது நான் பார்த்த ஒரு காரியம், உபாகமம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிப்போம். அங்கே என்ன நடக்கிறது என்றால், ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு ராஜாவை கொடுக்கும் பொழுது 3 காரியங்களை ஆண்டவர் சொன்னார். ஒன்று என்ன? நீ அதிகமாக குதிரைகளை சேர்க்கக்கூடாது. குதிரைகளுக்கு என்ன அர்த்தம்? குதிரைகள் என்றால் இராணுவ பலம். நீ உன்னுடைய இராணுவ பலத்தை அதிகரிக்கக்கூடாது. முதலாவது, அதிகமாக குதிரைகளை சேர்க்கக்கூடாது. ரெண்டாவது அதிகமான மனைவிகளை நீ உனக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது ரெண்டாவது. மூன்றாவது நீ அதிகமாக பொன்னையும் வெள்ளியையும் நீ அதிகமாக சேர்க்கக்கூடாது. இது 3ஐயும் ஆண்டவர் கொடுத்தார். இதை ஆண்டவர் சொன்னதன் அதை வாசிப்போமா? கேன் யூ ரீட் உபாகமம் 17ஆம் அதிகாரம் 14 வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே நீ போய் சேர்ந்து அதை சுதந்தரித்து கொண்டு அதில் குடியேறின பின், நீ என்னை சுற்றிலும் இருக்கிற சகல ஜாதிகளையும் போல நானும் எனக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்பாயானால், உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்பவனையே உனக்கு ராஜாவாக வைக்க கடவாய். உன் சகோதரருக்குள் இருக்கிற ஒருவனையே உன்மேல் ராஜாவாக ஏற்படுத்த கடவாய். உன் சகோதரன் அல்லாத அந்நியனை ராஜாவாக ஏற்படுத்தக்கூடாது. அவன் அநேக குதிரைகளை சம்பாதியாமலும் அநேக குதிரைகளை தனக்கு சம்பாதிக்கும்படிக்கு ஜனங்களை திரும்ப எகிப்திற்கு போக பண்ணாமலும் இருக்க கடவன். இனி அந்த வழியாய் நீங்கள் திரும்பி போக வேண்டாம் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரே. அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி அவன் அநேகம் ஸ்திரீகளை படைக்க வேண்டாம். வெள்ளியும் பொன்னும் தனக்கு மிகுதியாய் பெருக பண்ணவும் வேண்டாம். அவன் தன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது அவனுடைய இருதயம் அவன் சகோதரர் பேரில் மேட்டிமை கொள்ளாமலும் கற்பனையை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமலும் இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கை கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் லேவியராகிய ஆசையாடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்து கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரனும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழுவார்கள். ஓகே, அப்போ இங்கே பார்க்குறோம், ஆண்டவர் ஒரு ராஜாவை நியமிக்கும் போது அவன் அதிக குதிரைகளை சேர்க்கக்கூடாது, அதிக மனைவிமாரை வைத்திருக்கக்கூடாது. மூன்றாவது பொன்னையும் வெள்ளியையும் அதிகமாக சேர்க்கக்கூடாது. அப்போ ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லுகிறார்? ஏன்னா அந்த காலத்திலே மற்ற தேசத்து ராஜாக்கள் இவைகளை தான் நம்பி இருந்தார்கள். முதலாவது குதிரைகளுக்கு சமானம் இராணுவ பலத்தை நம்பி இருந்தார்கள். அதிக மனைவிகளை கொள்ளுவதன் நோக்கம் என்ன? அது ஒரு அரசியல் டிப்ளமசி. அதாவது வேறு தேசங்களிலிருந்து மனைவிகளை எடுக்கும் பொழுது அந்த ராஜா நம்மோடு யுத்தத்துக்கு வரமாட்டான். ஏனென்றால் அந்த ராஜாவுடைய மகளை நான் திருமணம் முடித்திருந்தால் அவன் அந்த மகளின் நிமித்தமாக என்னோடு யுத்தத்துக்கு வரமாட்டான். அப்படியாக அங்கே அவர்கள் அதனால் அதிகமான மனைவிகளை எடுத்தார்கள். அதே போல் சொல்லுகிறார், இவன் தங்கங்களையும் பொன்னையும் வெள்ளியையும் சேர்க்கக்கூடாது. ஏனென்றால் இவைகள் மீது ஒரு ராஜா தன்னுடைய நம்பிக்கையை வைக்கக்கூடாது. அதுதான் தேவனுடைய நோக்கம். அப்போ இன்றைக்கும் தேவன் நம்மை பார்த்து அதைத்தான் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? முதலாவது, நாம் குதிரைகளை இராணுவத்தை தேடுவதில்லை, ஆனால் அதிகமான மனைவிகளை ஒருவன் வைத்திருப்பது தேவனுடைய திட்டம் அல்ல. ஒருவனுக்கு ஒருத்தி என்பது தான் தேவனுடைய திட்டம். அதான் ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் சொன்னது, ஒருவனுக்கு ஒருத்தி. ஆனால் அந்த நாட்களிலே அதற்கு பிறகு நாம் பார்க்கிறோம், தாவீது மற்றும் சாலமோன் எல்லோரும் பல மனைவிகளை வைத்திருந்தார்கள். அப்போ அந்த பல மனைவிகளிலே சாலமோன் வேதம் சொல்லுகிறது, அவனுடைய மனைவிமார், யாருடைய மனைவிமார்? சாலமோனுடைய மனைவிமார் அவனை சோரம் போக பண்ணினார்கள். சோரம் போக பண்ணினார்கள் என்றால் என்னால் அவனை தேவனை விட்டு பிரித்து விட்டார்கள்.
அவன் பல தேசங்களிலிருந்து பல மனைவிகளை கொண்டபடியால் அவர்கள் எல்லோரும் அவர்களுடைய தேவர்களை கொண்டு வந்த பொழுது என்ன நடந்தது? அவர்கள் விருப்பப்படியே ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய தேவர்களுக்கு ஏற்ற ஆலயத்தை இவன் எருசலேமிலே கட்டி கொடுத்து விட்டான். அப்போ என்ன, விக்கிரக ஆராதனை தேசத்துக்குள்ளே வந்து விட்டது. ஆகையால் தான் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே விசுவாச பட்டியலை பார்க்கும் பொழுது அதிலே தாவீதுக்கு பிறகு சாலமோனுடைய பேர் இருக்க வேண்டும். ஆனால் சாலமோனுடைய பேர் இல்லை. அது ஒரு பெரிய கேள்விக்குறி. எல்லோரும் என்ன யோசிக்கிறார்கள்? சாலமோன் பரலோகத்துக்கு போயிருப்பானோ அல்லது நரகத்துக்கு போயிருப்பானோ என்று பல விவாதங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. சாலமோன் யார்? நீதிமொழிகளை எழுதினவன், பிரசங்கி எழுதினவன், உன்னத பாட்டை எழுதினவன், எல்லாவற்றுக்கும் மேலான ஞானி என்று சொல்லப்பட்டவன். பெண்களால் சோரம் போனான். அப்போ இன்றைக்கு முக்கியமாக இந்த பெண்கள் வந்து இப்போ நான் சில நேரம் பார்க்குறேன், சில பெண்கள் சபைக்கு வருகிற பெண்கள் வெளியிலே உள்ள ஒரு ஆணோடு ஒரு உறவு ஏற்படுகிறது. அப்படி ஏற்படும் பொழுது அதிகமாக சபையில் உள்ள பெண்கள் என்றால் நான் பார்த்துருக்கேன், அவர்கள் அந்த ஆளை எப்படி சபைக்கு கொண்டு வருவார்கள். இல்லாட்டி கொண்டு வந்து பாஸ்டரை காமித்து எப்படியா ரட்சிக்கப்படவில்லையோ இல்லையோ ஞானஸ்நானத்தை கொடுத்து சபையிலே திருமணம் செய்து விடுவோம் என்றபடி அவர்கள் சபைக்கு கூட்டி கொண்டு வருவார். ஆனால் ஆண்கள் ஒரு அந்நிய பெண்ணை நேசிக்கும் பொழுது அவர்கள் அந்த பெண் கொண்டு போகிற வழியிலே தான் அவர்கள் அதிகமாக போகிறார்கள். இதை தான் நான் பார்த்திருக்கிறேன். பெண்களுக்கு அந்த வல்லமை உண்டு. அவர்கள் அந்த காதல் வலையிலே விழுந்தபோது ஆண்களை அவர்களுடைய பக்கம் இழுத்து விடுவார்கள். அதிகமாக கிறிஸ்தவ பெண்கள்னால் நிறைய நான் பார்த்துருக்கிறேன். இந்த வேறொரு மதத்தினை காதலித்திருந்தால் உடனே எப்படியாவது சபைக்கு கூட்டி கொண்டு, அவன் ரட்சிக்கப்படுகிறானோ இல்லையோ தெரியவில்லை, ஆனால் சர்ச்சுக்கு கொண்டு வந்து விடுவார்கள். ஆனால் நான் பார்த்த மற்ற பகுதி என்ன, இந்த ஆண்கள், ரட்சிக்கப்பட்ட ஆண்கள் வெளியில் ஒரு பெண்ணை காதலித்து விட்டால் கடைசியாக அந்த பெண் பின்னால் அவள் போகிற பக்கம்தான் அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். அண்மையில் கூட எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், அவருக்கும் ஒரு பௌத்த பெண்ணோடு மிகுந்த தொடர்பு. அவர் அதிகமாக சபைக்கு வருவார், ஆராதிப்பார். அவர் ஆஃபீஸுக்கு போனால் அங்கே எல்லா இடத்துலையும் வேத வசனத்தை எல்லாம் போட்டு வைத்திருப்பார். ஆனால் கடைசியாக அந்த திருமணம் முடிஞ்சு இப்போ சபைக்கே வருவதில்லை. இங்கே சில நேரம் அங்கே பௌத்த விகாரைக்கு போய் கொண்டிருக்கிறாரோ எனக்கு தெரியாது. ஆனால் நான் என்ன சொல்லுவது, சாலமோன் பல மனைவிகளினால் அவன் சோரம் போனான். ஆகையால் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், அங்கே போன கிழமை நாம் சிஸ்டர் மஞ்சுளா கொடுத்த மெசேஜிலே பார்த்தோம், ஏசா அவன் வந்து இஸ்ரவேல் அல்லாத வேறு பெண்களை மணந்தானவன். மணந்தனின் மூலமாக அவனுடைய பெற்றோருக்கு மிகவும் மனவேதனையை கொண்டு வந்தான். ஆனால் யாக்கோபு எத்தனை ஏமாற்றுக்காரனாக இருந்தாலும் தன்னுடைய சொந்தத்திலே போய் பெண்ணை எடுத்து அதன் மூலமாகத்தான் கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தை ஆசீர்வதித்தார். சரி, அது செய்தியில் ஒரு பகுதி. ஆனால் நாம் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் சரியான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடுப்பார். ஆமென். அப்போ இதில் ரெண்டாவது நாம் பார்க்கிறோம், இந்த 3 காரியங்களை தேவன் சொல்லிவிட்டு, ஒரு ராஜா குதிரைகளை சேர்க்கக்கூடாது, மனைவிகள் அதிகமாக வைத்திருக்கக்கூடாது, அதற்கு பிறகு சொல்லுகிறார், அவன் நியாயப்பிரமாணத்தின் ஒரு பிரதியை வாங்கி அதை அவன் எழுத வேண்டும். அப்போ எழுதி அதை வாசிக்க வேண்டும். அப்போ அவன் நிறைய நியாயப்பிரமாணத்தை எழுதி அவன் அதை வாசிக்கும் பொழுது முதலாவது அவனுக்கு அப்பொழுது தேவ பயம் ஏற்படும். ரெண்டாவது அவன் தாழ்மையாக இருப்பான். நான் ராஜா என்று அவன் அதிகாரம் செலுத்தாமல் மற்ற சகோதரரோடு அவன் தாழ்மையாக இருப்பான். அவன் ராஜாவாக இருந்தாலும் தாழ்மையாக சேவை செய்வான். எப்பொழுது அவன் அந்த நியாயப்பிரமாணத்தை அவன் வாசிக்கும் பொழுது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மளுக்கு எப்போது, இன்றைக்கி அநேகருக்கு தேவ பயம் இல்லை. அவள் மனுஷரை பார்த்து பயப்படுகிறாள், ஆனால் தேவனை பார்த்து பயப்படுவதில்லை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு பயப்படுவது காரணம் என்ன? நாம் கருத்தாய் தேவனுடைய வசனத்தை வாசித்து தியானித்து அதன் மூலமாக தேவன் நம்மோடு பேசும் பொழுதுதான் எமக்கு தேவ பயம் வரும். இன்றைக்கு அதிகமாக நாம் தேவனுடைய அன்பை பற்றி நாம் பேசுகிறோம். ஆனால் தேவனுடைய பயம் இருந்தால்தான் நாம் பாவத்திலிருந்து விலகி பரிசுத்தமாக வாழ முடியும். தேவன் அன்பானவர் அன்பானவர் என்று சொல்லி கொண்டிருந்தால் அது உண்மைதான்.
ஆனால் அதே நேரம் தேவ பயமும் முக்கியம். நாம் யாருக்காவது பயந்தால், இப்போ ஆஃபீஸில் எல்லாரும் அங்கிங்கு ஜோக் அடித்து கொண்டு போய் உடனே பஸ் வந்து உடனே பயந்து ஏதோ வேலை செய்வது போல் காமித்து கொண்டிருப்பார்கள். இல்லாவிட்டால் ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு தகப்பன் ஒரு வீட்டில் இருந்தால் பிள்ளைகள் குழப்படி பண்ணி கொண்டு தான் உடனே அப்பா வந்து விட்டாங்கன்னா உடனே ஓடி போய் புஸ்தகத்தை திறந்து ஏதோ படிப்போம். ஏன்? தகப்பனை கண்டவுடன் ஒரு பயம். அதே மாதிரி தேவனுக்கு நாம் பயப்படும் பொழுது தான் நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். இது ஒரு நல்ல பயம், அதாவது ஒரு ஹெல்தி ஃபியர், நல்ல தேவனுக்கு பயப்படுவது. அப்போ ஆண்டவர் இந்த 5 கட்டளைகளை சொல்லுகிறார். நீ பணத்தின் மீது நம்பிக்கை வைக்காதே, பொருள்கள் மீது நம்பிக்கை வைக்காதே, மனுஷர் மீது நம்பிக்கை. அதே நேரம் நீ என்னுடைய வார்த்தையை நீ வாசிக்க வேண்டும். வாசிக்கும் பொழுது உனக்கு தேவ பயம் வரும். பயத்தோடு நீ தாழ்மையாக இருப்பாய். அப்படி தாழ்மையாக இருக்கும் பொழுது நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். அப்போ இன்னைக்கு அநேகர் இந்த பகுதியிலே, அதாவது நம்ம எல்லாரும் சபைக்கெல்லாம் வாரோம், ஆனால் தேவ பயம் உள்ளவர்கள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கிறார்கள். தேவனுக்கு அதிகமாக பயப்படுகிறவர்கள். அதை எப்படி நாம் கண்டுபிடிக்க முடியும்? தேவனுக்கு பயப்படுகிற ஒருவன் பாவத்தை விட்டு விலகி அவன் பரிசுத்தமாக வாழ்வதற்கு அவன் முயற்சிப்பான். அப்போ அந்த பரிசுத்தமாக வாழுகிற அந்த முயற்சி நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் நமக்கு தேவன் மீது பயம் இல்லை என்பது தான் அர்த்தம். இன்றைக்கு நான் முக்கியமாக உங்களோடு கதைக்க சிந்தித்தது என்னவென்றால், நம் எல்லோரோடும் தேவன் பேச விரும்புகிறார். நம் எல்லோரோடும் தேவன் எம்மை பேசி வழி நடத்த விரும்புகிறார். ஆனால் அதற்கு நாம் தேவனுக்கு நேரத்தையும் இடத்தையும் கொடுக்க வேண்டும். அதை நாம் செய்யாவிட்டால் தேவன் எம்மோடு பேச முடியாது, தேவன் எம்மோடு கதைக்க முடியாது, தேவன் எம்மை வழி நடத்த முடியாது. இங்கே 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே can we read 1 Samuel chapter 3 verse 1? சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. ஆமாம். அப்போ இங்கே நாங்கள் பார்க்குறோம், சாமுவேலை பற்றி சொல்லும் பொழுது இங்கே சொல்லப்படுகிறது, சாமுவேல் வந்து தேவனுக்கு முன்பாக ஊழியம் செய்து கொண்டிருந்தான். அப்போ முதலாவது நம்ம தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்கணும்னா ஆண்டவருக்கு முன்பாக நாம் ஊழியம் செய்கிறல்லா இருக்க வேண்டும். அப்படின்னா மனுஷருக்கு முன்பாக அல்ல, ஆண்டவருக்கு முன்பாக. மனுஷர் பார்வைக்கு அல்ல, தேவனுடைய பார்வைக்கு. யாரும் பார்க்காவிட்டாலும் நாம் எந்த நாளும் தேவனுக்கு ஊழியம் செய்வதென்றால் என்ன? முழு இருதயத்தோடு தேவனை ஆராதிப்பது, ஆண்டவரை வர்ஷிப் பண்ணுவது. சண்டே மாத்திரம் அல்ல, மற்ற கிழமை நாட்களிலும் நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். பாடல்களை பாடி துதித்து நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். 2வது ஜெபிக்க வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிக்க வேண்டும். இதுதான் தேவனுக்கு முன்பாக ஊழியம் செய்வது என்று சொல்லுவது. அப்படி நாம் தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது தேவன் நம்மோடு பேச முடியும். ஏனென்றால் நாம் தேவனுக்கு நேரத்தை கொடுக்கிறோம், தேவனுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம், தேவனை ஆராதிக்கிறோம், தேவனுடைய சமூகத்திலே நாம் நேரத்தை செலவழிக்கிறோம். இங்கே 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே எங்கள் எல்லோருக்கும் தெரியும், இந்த நாட்களிலே தேவனுடைய வார்த்தை மிகவும் அரிதாக இருந்தது. அங்கே 1 சாமுவேல் 3:2ஆம் வசனத்திலிருந்து வாசிங்களேன். ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டிருந்தான். அவன் பார்க்கக்கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேல் படுத்து கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியினிடத்திலே ஓடி இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன் நான் கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்து கொண்டான். மறுபடியும் கர்த்தர் சாமுவேலை என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏலியினிடத்திலே போய் இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன் என் மகனே, நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியினிடத்திலே போய் இதோ இருக்கிறேன்,
என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிட்டார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சரி, போதும். அப்போ இந்த இடத்திலே பார்க்கிறோம் 3 முறை அந்த நாட்களிலே தேவனுடைய வசனம் அரிதாயிருந்தது, தேவனுடைய தரிசனம் அரிதாயிருந்தது. காரணம் என்ன? இது நியாயாதிபதிகளின் நாட்கள். அது அவர்கள் எல்லோரும் தேவனை விட்டு மிகவும் தூர விலகி பாவத்திலே ஜீவித்தார்கள். ஆகையால் தேவன் தரிசனத்தையும் கொடுக்கவில்லை, தேவன் அவர்களோடு பேசவும் இல்லை. ஆனால் தேவன் பார்த்தார், இப்பொழுது முக்கியமாக தேவன் ஈலாயோடு தான் பேசி இருக்க வேண்டும். ஈலா யார்? அவன் தான் பிரதான ஆசாரியன். அப்போ அவனிடம்தான் தேவன் பேசி இருக்க வேண்டும். ஆனால் அவனும் பின்வாங்கி போயிருந்தான். அவனுடைய மகன்மாரும் தேவ ஆலயத்திலே பலவிதமான பாவங்களை, அசுத்தங்களையும் பாவங்களையும் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். ஆகையால் தேவனால் அவர்களோடு பேசும். அப்போ தேவன் யாரோடு நான் பேசுவது? யார் மூலமாக என் வார்த்தையை நான் சொல்லுவது? யார் மூலமாக இந்த ஜனங்களுக்கு என் வார்த்தையை அறிவிப்பது? தேவன் தேடிக்கொண்டு. அப்பொழுது சாமுவேல், அவன் ஒரு வாலிபன். அநேகர் சொல்லுவார், சாமுவேல் அவன் ஒரு சின்ன பிள்ளை அல்ல, இந்த நேரத்திலே அவன் ஓரளவு ஒரு வாலிபனை போல் அவன் வளர்ந்து விட்டான். அவன் தேவனுடைய பிரசன்னத்திலே படுத்திருந்தான். அப்பொழுது ஆனால் அவன் உண்மையாக தேவனுக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தான், தேவனை ஆராதித்து கொண்டிருந்தான். ஆகையால் தேவன் அவனை பேர் சொல்லி அழைத்தார், அவனை பேர் சொல்லி கூப்பிட்டார். ஏலியை தாண்டி, ஏலி பிரதான ஆசாரியன், அவனுடைய மகன்மார் எல்லோரும் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரையும் கடந்து ஆண்டவர் சாமுவேலோடு பேசினான். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நான் பின்வாங்கி போயிருந்தா என்னையும் கடந்து நீங்கள் தேவனை தேடினா தேவன் உங்களோடு பேச முடியும். ஆண்டவர் யார் அவர்களை முழு இருதயத்தோடு தேடுகிறார்களோ, அங்கே உயிர்த்தெழுந்த நாளிலே பார்க்கிறோம், அப்போஸ்தலர்கள் எல்லாரையும் தவிர்த்து தேவன் முதலாவதாக மகதலேனா மரியாளுக்குத்தான் தேவன் வெளிப்பாடை கொடுத்தார். ஏன்? அவள் தேவனை வாஞ்சியோடு தேடிக்கொண்டிருந்தார். அதே போல் இங்கே சாமுவேல் வாஞ்சியோடு தேவனுடைய சமூகத்திலே அவன் ஆராதித்து கொண்டிருந்தான், ஊழியம் செய்து கொண்டிருந்தான். அப்போ நாம் தேவனுக்கு நேரத்தை கொடுத்து அவருடைய சமூகத்திலே நாம் வாஞ்சியாக தேவனை தேடும் பொழுது தேவன் உங்களை பேர் சொல்லி அழைப்பார், தேவன் உங்களோடு பேசுவார், தேவன் உங்களை வழி நடத்துவார். நம் ஒவ்வொருவரோடும் தேவன் பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஸ்பெஷலாக பாஸ்டர்மாரோடையும் தீர்க்கதரிசிகள் அப்படி அல்ல, தேவன் எல்லோரோடும் பேச வாஞ்சிக்கிற தேவன். அங்கே ஏதேன் தோட்டத்திலே ஆதாமோடும் ஏவாளோடும் தேவன் பேசினார். தேவன் எங்களோடு ஃபெலோஷிப் பண்ண தேவன் விரும்புகிறார், வாஞ்சிக்கிறார். ஆனால் இப்போ இங்கே சாமுவேல் அதற்கு இடம் கொடுத்தான், சாமுவேல் அதற்கு தயாராக இருந்தான். அதனால் தேவன் அவனை பேர் சொல்லி அழைத்தார். அதே நேரத்தில் பார்க்கிறோம், சாமுவேல் மூலமாக தேவன் ஏலியை எச்சரிக்கிறார். பாருங்க, ஒரு சிறிய ஒரு வாலிப பையன், அவனை வைத்து ஆண்டவர் இந்த பிரதான ஆசாரியனுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். அங்கே 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அப்போ இங்கே ஆண்டவர் சாமுவேல் மூலமாக ஏலிக்கு சொல்லுகிறது என்ன? நான் ஏலியினுடைய வீட்டை நியாயம் தீர்க்க போகிறேன். ஏனென்றால் அவன் தன்னுடைய பிள்ளைகளை, அவர்கள் சாபத்துக்கு ஏதுவான பாவத்தை செய்து கொண்டிருந்தார்கள். ஆகையால் இவன் அந்த பிள்ளைகளை கண்டிக்கவில்லை. கண்டிக்காதபடியால் அவர்களை நான் தண்டிக்க போகிறேன். அப்போ இவர்கள் செய்த பாவம் என்ன? ஈலாய் பிரதான ஆசாரியன். அப்பொழுது அங்கே பலிகளை செலுத்துவதற்காக ஜனங்கள் ஆடுகளையும் மாடுகளையும் கொண்டு வருவார்கள். அவர்கள் பலி செலுத்தி அந்த பலிபீடத்திலே அந்த பலி எரிக்கப்படும் முன்பதாக இவர்கள் போய் அந்த இறைச்சியை எடுத்து கொண்டு அதிலே ஒரு பகுதியை ஆசாரியனுக்கென்று தான் தேவன் கொடுத்தார். ஆனால் அதே பொறுமை இல்லை, அதை தேவனுக்குரிய அந்த பலியை ஒழுங்காக செலுத்தி அதை முடித்து ஒழுங்காக அதற்கு முன்பதாக அந்த இறைச்சியை எடுத்து கொண்டு மகன்மார்கள் சாப்பிடுவது மட்டுமல்லாமல் ஆலயத்திலே அந்த வெளிப்புறத்திலே வேலை செய்த பெண்களோடு அவர்கள் விபச்சாரம் செய்தார்கள். அப்போ இது நாங்கள் அந்த இதில் பார்க்குறோம்,
1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 29-30 வசனங்களை வாசிப்போம். 1 சாமுவேல் 2:29-30. என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளிலெல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாயிருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப என்ன ஈலாயிட பாவம் என்ன? அவன் தேவனை விட தன்னுடைய பிள்ளைகளை கனம் பண்ணினான். அப்போ நான் எல்லாருக்கும் என்ன சொல்றேன், பெற்றோருக்கெல்லாம் நம்ம எல்லாரும் எங்களோட பிள்ளைகள் மேலே அன்பு வச்சிருக்கிறோம். ஆனால் ஒரு நாளும் தேவனை விட அவர்கள் மீது நாம் அன்பு செலுத்தக்கூடாது. அதே நேரம் அவர்களை கண்டிக்க வேண்டிய இடத்திலே நாம் கண்டிக்க வேண்டும். விசேஷமாக இவன் தேவன், அவனுடைய பிள்ளைகள் பாவத்திலே ஜீவிக்கிறார்கள், தேவனை அகௌரவப்படுத்துகிறார்கள், கனவீனம் பண்ணுகிறார்கள். அப்படியெல்லாம் அவன் எல்லாவற்றையும் பார்த்தும் அவன் அவர்களை கண்டிக்கவில்லை. ஆகையால் அது ஒரு பெரிய ஒரு சாபம் ஏலியினுடைய வீட்டுக்கு வந்தது. ஆண்டவர் சொன்னார், நீ பலிகளை செலுத்தி இதிலிருந்து உன்னால் தப்பிக்க முடியாது. ஏன்னா 1 சாமுவேல் 3:13 வாசிப்போம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவன் குமாரர் தங்கமேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அதன் நிமித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கையினாலாவது நிவர்த்தியாவதில்லை என்று ஏலியின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டிருக்கிறேன் என்றார். பலியினாலும் சரி காணிக்கையினாலும் சரி உன்னுடைய பாவத்தை உன்னால் நிவர்த்தி செய்ய முடியாது. ஏனென்றால் நீர் என் ஆலயத்திலும் தேவனுக்கும் எதிராக நீ அந்த மாதிரியான பாவத்தை நீ செய்து விட்டாய். ஆகையால் நான் இங்கே யாரையும் பயங்காட்டவில்லை. ஆனால் நாம் துணிகரமாக நாம் ஏதாவது ஊழிய பொறுப்பை செய்கிறோம், சபையிலே ஊழியத்தை செய்கிறோம், காரியங்களை செய்கிறோம், நமக்கு தேவ பயம் இருக்க வேண்டும். அதே நேரத்திலே நாம் தேவனை கனப்படுத்துகிற விதமாக அதை நாம் செய்ய வேண்டும். தேவனை அகௌரவப்படுத்துகிற விதத்திலே அதை செய்யக்கூடாது. ஏனென்றால் தேவன் அவைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் சரியாக செய்தால் தேவன் எங்களை கனம் பண்ணுவார். என்னை கனம் பண்ணுகிறேனே நான் கனம் பண்ணுவேன். ஆனால் நாம் அசட்டையாக அவைகளிலே நாம் ஈடுபட்டோம் என்றால் தேவன் அதை விரும்புகிறவர் அல்ல. இன்றைக்கு நான் கிருபையின் காலத்திலே நாம் ஜீவிக்கிறோம். தேவன் எங்களை மன்னிக்கிறார், எங்களுக்கு கிருபையை தருகிறார். ஆனாலும் நாம் தேவனுடைய காரியங்களிலே அதை ஒரு அலட்சியமாக அசட்டையாக ஈடுபடக்கூடாது. நாம் தேவனை கனம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அப்போ இங்கே பார்க்கிறோம், நம்ம தேவன் சாமுவேலோடு பேசுகிறார், ஈலாயோடு பேசவில்லை. அதே போல் நான் இப்போ அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லுவேன், நான் சவுலை பற்றி அடிக்கடி கதைத்து கொண்டிருக்கிறேன். சவுலோடு தேவன் கதைப்பதை நிறுத்திவிட்டார். சவுலோடு பேசிக்கொண்டிருந்தார், திடீரென்று சவுலோடு பேசுவதை நிறுத்திவிட்டார். தேவன் சவுலோடு பேசுவதை நிறுத்தின காரணம் என்ன? சவுலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை கனம் பண்ணி கீழ்ப்படியாமல் போனான். ஆகையால் ஆண்டவர் அவனோடு பேசுவதை நிறுத்திவிட்டார். நாம் அதை வாசிக்கிறோம். 1 சாமுவேல் நாம் வாசிப்போம். 28ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிங்க. 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம். சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது ஊரீமினாலாவது தீர்க்கதரிசிகளினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். அதற்கு அவனுடைய ஊழியக்கார், இதோ எந்தோரில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றார்கள். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சவுலோடு ஆண்டவர் திடீரென்று பேசுவதை நிறுத்திவிட்டார். இப்போ ஆண்டவர், உங்களுக்கு என்னமோ தெரியாது, ஆனால் எனக்குன்னா ஆண்டவர் என்னோட பேசுவதை நிறுத்துவார் என்றால் அது ஒரு பெரிய பயங்கரமான ஒரு காரியம்.
அதுக்கு பிறகு வாழ்வதிலே அர்த்தம் இல்லை, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காவிட்டால். ஆனால் சவுலோடு இவன் என்ன செய்திருக்க வேண்டும்? ஆண்டவரவனோடு பேசுவதை நிறுத்திவிட்டால் உடனே அவன் மனம் கசந்து அழுது, ஆண்டவரே நீர் என்னோடு பேசாம உங்களுடைய சத்தத்தை என்னால் கேட்க முடியவில்லை. இங்கே தீர்க்க தரிசனம் மூலமாகவோ சொப்பனம் மூலமாகவோ யூரி மூலமாகவோ எதன் மூலமாகவும் தேவன் அவனோடு பேசவில்லை. உடனே இவன் என்ன செய்தான்? ஒரு அஞ்சனம் பார்க்கிற பெண்ணிடம் போனான். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களும் அப்படி இருக்கிறார்கள். சபையிலே தீர்க்க தரிசனம் இல்லை என்றால் வெளியிலே குறி சொல்லுகிற ஒரு பெண்ணையோ இல்லாவிட்டால் யாரிடமாவது போய் எப்படியாவது என்னுடைய எதிர்காலத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும், என்ன நடக்கப் போகிறதுன்னு நான் உங்களை எச்சரிக்கிறேன், இப்படியான காரியங்களில் தயவு செய்து ஈடுபட வேண்டாம். ஏனென்றால் சவுலுடைய முடிவு பயங்கரமாக இருந்தது. அந்த பெண் அவனுக்கு சரியானதை சொன்னாள். சபையிலே தீர்க்க வெளியிலே ஒரு மந்திரவாதி அஞ்சனம் சொல்லுகிறார், அவளும் சரியான தீர்க்க அசுத்தாவி கூட ஒரு சரியான தீர்க்க தரிசனத்தை உங்களுக்கு சொல்ல முடியும், என்ன நடக்க போகிறது என்று உங்களுக்கு சொல்ல முடியும். அப்படி அவன் போய் அந்த பெண்ணிடம் கேட்ட பொழுது அவர் சொன்னார், நாளைக்கு நீ பிலிஸ்தரோடு யுத்தத்திலே நீ மரிக்கப் போகிறாய் என்று அவள் அசுத்தாவியை வரவழைத்து அவனுக்கு அந்த இதை சொன்னாள். இன்றைக்கு தேவன் இஸ்ரவேல் தேசத்திலே ராஜாக்களை நியமித்த பொழுது முதலாவது தேவன் கொடுத்த கட்டளை, உன் மத்தியிலே இருக்கிற நாள் பார்க்கிறவர்கள், குறி சொல்லுகிறவர்கள், அஞ்சனம் இவர்கள் எல்லாரையும் தேசத்தை விட்டு வெளியே விரட்டு. ஏனென்றால் தேவன் இவைகளை அருவருக்கிறார். என்னது? இந்த மாதிரி நாள் பார்க்கிறது, நேரம் பார்க்கிறது, நல்ல சகுனம் பார்க்கிறது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கூட தேவனை விசுவாசித்தாலும் திருமணம் என்று வரும் பொழுது ஜாதி பார்ப்பார்கள். இங்கே ஜாதி பார்க்குறவங்க இருக்கிறீங்களோ தெரியாது, ஆனால் நான் ஒரு சபையில் இருந்தேன், அங்கே அதெல்லாம் மிகவும் முக்கியம். நீ என்ன ஜாதி? ஒரு 2 ஜாதி தான் என்று உண்டு, ஆண் ஜாதி அல்லது பெண் ஜாதி. அதுக்கு மேலாக என்ன ஜாதி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் சில கிறிஸ்தவர்கள் அதை அடுத்தது நேரம் பார்க்குறது, நல்ல நேரத்திலே இதை செய்ய வேண்டும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? எல்லா நேரமும் நல்ல நேரம்தான். ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவரையும் ஜெபித்து செய்தால் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான், நல்ல நாள். இல்லாவிட்ட இப்போ வெளியே போயிடும், அந்த பூனை குறுக்கே போய்விட்டது, வெளியே போயிடாதீர்கள். அப்போ ஜெபித்து விட்டு போனால், பூனை போனாலும் சரி, நாய் போனாலும் சரி, ஆண்டவர் உங்களோடு இருப்பார், உங்களை சரியான இடத்திலே சரியான நேரத்திலே கொண்டு போய் சேர்ப்பார். ஆகையால் கிறிஸ்தவர்களாகிய நாம் இப்படிப்பட்ட காரியங்களிலே ஈடுபடக்கூடாது. அதே நேரம் விசேஷமாக இப்படி போய் அஞ்சனம் பார்ப்பது, குறி சொல்லுவதும் நம் கைகளை நீட்டுவது, எதிர்காலத்தை குறித்து அது நாம் அசுத்தாவிகளுக்கு எம்மை நாம் திறந்து கொடுக்கிறோம். அதுக்கு பிறகு அந்த அசுத்தாவிகள் எங்களுக்குள் எங்களை அழிவின் பாதையிலே கொண்டு போய்விடும். சவுலுடைய முடிவு மிகவும் பயங்கரமாக இருந்தது. அவன் அவனோடு ஆண்டவர் ஏன் பேசுவதை நிறுத்தினார்? அவன் ஆண்டவரை கனம் பண்ணவில்லை, தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணவில்லை, ஆண்டவர் சொன்னதை செய்ய அவனுக்கு விருப்பம் இல்லை, கீழ்ப்படிய விருப்பம் இல்லை. அப்போ நீங்கள் பிரசங்கத்தை மாத்திரம் கேட்டீங்கன்னா அது பத்தாது. பிரசங்கத்தை கேட்டு அதற்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது தான் தேவனுடைய ஆசீர்வாதம் எமக்கு உண்டு. ஆண்டவர் என்ன சொன்னார்? மலை பிரசங்கத்தை முடித்துவிட்டு, நான் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவனுடைய வாழ்க்கை இந்த கண்மலையின் மீது கட்டப்பட்ட வீட்டை போல் இருக்கும். அப்படின்னா அது கீழ்ப்படிந்து அதன்படி செய்கிறவன். அதன்படி மற்றவன் அதை கேட்கிறான், ஆனால் அதை கீழ்ப்படிந்து அதன்படி செய்யாதவனுடைய வீடு மலனி, அவன் அசைக்கப்படுவான். அப்போ இந்த நாட்களில் நாம் தேவனுடைய வார்த்தையை சீரியஸாக கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து நாம் செய்யும் பொழுது நாம் அசைக்கப்பட மாட்டோம். தேவன் எங்களுக்கு பலத்தை கொடுப்பார், தைரியத்தை கொடுப்பார், எங்களை கண்மலையை போல் வைத்திருப்பார். ஆனால் நாம் வார்த்தையை கேட்டு அதை அசட்டை பண்ணி, சவுளுடைய பிரச்சனை அதுதான். தேவன் அவனோடு பேசினார், அவன் வார்த்தையை கேட்டான், ஆனால் அதை அசட்டை பண்ணினான். அப்போ அதனால் இந்த மாதிரியான ஆண்டவர் பேசவில்லை என்றால் நாம் மனம் திரும்பி மனம் கசந்து அழுது திரும்பவும் தேவனுடைய சமூகத்தில் கர்த்தாவே நீர் என்னோடு பேசும். தாவீதும் அதில் தான் தாவீதுடைய வித்தியாசமே, தாவீதும் சவுலை விட பயங்கரமான பாவங்களை செய்தவன்.
எல்லா பாவங்களையும் செய்தாலும் அவன் ஒரு வருடமாக யூரியாவை கொன்று பத்ஷிபாவோடு அவன் தவறான உறவை ஏற்படுத்தி பலவிதமான பாவங்களை செய்து ஒரு வருடத்துக்கு பிறகு நாத்தான் வந்து நீ தான் பாவி, நீ பாவம் செய்திருக்கிறாய் என்றால் உடனே அவன் மன்னிப்பு கேட்டு மனம் கசந்து அழுதான். ஆண்டவரே, நம்முடைய ஆவியை என்னிலிருந்து எடுத்து போடாதே. அப்படியாக இன்னொரு முறை அவன், நான் இந்த இராணுவத்தை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறேன், ஒரு முறை அவன் யோவாபிடம் போய் சொன்னான், எல்லா இராணுவம், இந்த இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள எல்லா இராணுவத்தையும் நீ எண்ணி பார், எத்தனை படை நம்மிடம் இருக்கிறார்கள். உடனே யோவாப் சொன்னான், வேணாம், அதை நாங்கள் செய்யக்கூடாது. உடனே தாவீது, இல்லை நான் சொல்கிறேன், நீ கேட்டு போய் எல்லாவற்றையும். உடனே என்ன சொன்னார், தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார். அனுப்பி சொன்னார், நீ ஒரு பெரிய பாவத்தை செய்திருக்கிறாய், உன்னை நான் தண்டிக்க போகிறேன். என்ன தண்டனை? 3 மாதம் பஞ்சம் அல்லது 3 மாதங்கள் எதிரிகளின் கையில் தப்பித்து நீ ஓட வேண்டும், அல்லது 3 நாட்கள் ஒரு பயங்கர கொடிய ஒரு வியாதி நோயை இந்த தேசத்துக்கு நான் அனுப்ப போகிறேன். அப்போ உடனே தாவீது என்ன செய்தான், அந்த நேரமும் கடைசியாக அந்த 3வது இதை தெரிந்து கொண்டான். சரி, எதிரிகள் கையில் என்ன கொடுக்க வேணாம், 3 வருஷம் பஞ்சமும் வேணாம், ஆனால் 3 நாட்கள் இந்த இதில். அப்பொழுது அவன் கர்த்தரிடம் மனம் கசந்த அழுது மனம் திரும்பினான். ஆகையால் தாவீதோடு தொடர்ந்து ஆண்டவர் பேசி கொண்டிருந்தார். ஆகையால் இன்றைக்கு நாம் மனம் திரும்பினால் ஆண்டவர் என்ன சொன்னால், இன்றைக்கு என்னுடைய சத்தத்தை கேட்டால் உங்களுடைய இருதயத்தை என்ன செய்தாதிருங்கள், கடினப்படுத்தாதிருங்கள். அப்பொழுது தேவன் எங்களோடு பேசி, எங்கள் ஒவ்வொருவரோடும் தேவன் பேசி எங்களை வழி நடத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ அங்கே பார்க்கிறோம், இயேசு மரியாள் மாத்தாள் வீட்டுக்கு வந்த பொழுது அங்கே மாத்தாள் இயேசுடைய பாதத்திலே மரியாள் அமர்ந்து இயேசு என்ன சொல்லுகிறாள் என்று கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆனால் மரியாள் வந்து வேலை பழுவாக வேலை செய்து கொண்டிருந்தாள். பிறகு வந்து அவள் இயேசுக்கிட்ட சொல்கிறாள், நான் இவ்வளோ பிஸியாக இருக்கிறேன், இவ்வளோ வேலை செய்கிறேன், இவள் வந்து உதவி செய்யாமல் உங்களோட காலடியில் உட்கார்ந்துருக்கிறா. உடனே இயேசு யாரை கண்டிச்சா? மரியாளை கண்டிச்சாரா, மாத்தாளை கண்டிச்சாரா? நாங்கன்னா மரியாதை தான் கண்டிச்சிருப்போம். நீ சோம்பேறி, இப்படி உட்காந்துருக்கிறீ, அவள் தனியாக குசுனியில் எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, மரக்கரையை வெட்டி அதை பண்ணி இதை பண்ணி பாவமாக செய்கிறா, நல்லதை செய்கிறா, பாவத்தை செய்யலை, நல்லதை தான் செய்கிறா, நீ போய் உதவி. அப்படி தான் நாங்கள் சொல்லியிருப்போம். ஆனால் இயேசு வந்து மாத்தாளை தான் கண்டித்தார். மாத்தாளை நீ அதிக வேலை பழுவாக இருக்கிற, ஆனால் என்ன முக்கியம்னு உனக்கு தெரியலை. எது முக்கியம்? என்னுடைய பாதத்திலே அமர்ந்து என்னுடைய சத்தத்தை கேட்பது, அதை கேட்ட பிறகு அதுக்கு கீழ்ப்படிவது, அதுதான் முக்கியம். அதை விட்டு ஓடி அங்கே ஓடி இங்கே ஓடி அவைகளை செய்வதல்ல. ஆகையால் இந்த காலை வேளையிலே தேவன் நம்மிடம் சொல்லுகிற காரியம், இந்த நாள் தேவன் நமக்கு அவருடைய சத்தத்தை நாம் கேட்டு அதற்கு நாம் கீழ்ப்படியும் வேண்டும். அதை தான் தேவன் எதிர்பார்க்க. இயேசு அப்படி தான் வாழ்ந்தார். எல்லா சூழ்நிலையும் இயேசுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் அங்கே ஒரு இடத்துல அமர்ந்திருந்த பொழுது ஒரு காலையிலே ராத்திரி முழுக்க அவர் ஒலிவமலையிலே ஜெபித்து விட்டு காலையிலே கீழே ஆலயத்துக்கு வந்தார். வந்த பொழுது எல்லோரும் அவருடைய டீச்சிங்கை கேட்பதற்காக எல்லோரும் வந்தார்கள். உடனே ஒரு விபச்சார பெண்ணை அவரிடம் கொண்டு வந்து, இவள் விபச்சாரம் பண்ணி இருக்கிறாள், இவளை உடனடியாக கல்லெறிந்து இவளை என்ன செய்கிறது, நீர் நினைக்கிற யோவான் 8ஆம் அதிகாரம் வந்து யோவான் 8:6 தொடக்கம் 8 வாசிப்போமா அந்த வசனத்தை? அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்காக காரணம் உண்டாக்கும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். இது இயேசுவை ஒரு சங்கடமான சூழ்நிலையிலே போட்ட ஒரு விஷயம். அவருடைய கல்லெறிந்து கொள்ளுங்கள் என்றால், இவர் ஒரு மனதுருக்கம் இல்லாதவர், கடின இல்லம் படித்தவர் என்று அவரை குற்றம் சாட்டி இருப்பார்கள். அவளை கொண்டு வந்ததே இயேசுவை பிடிப்பதற்காகத்தான். ஆனால் இவளை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னால் உடனே சொல்லியிருப்பார், இவள் மோசேயினுடைய. ஆகையால் இயேசு 2ஐயுமே சொல்லவில்லை. உடனே அவர் கீழே கிறுக்கி கொண்டிருந்தார். இதற்கும் பலவிதமான விளக்கங்கள் உண்டு. ஆனால் பைபிளிலே அவர் என்னத்தை எழுதினால் என்னத்தை கிறுக்கினார் ஒன்றுமே சொல்லப்படவில்லை. ஆனால் நான் யோசிக்கிறேன், என்ன அவர் கிறுக்கி கொண்டிருந்தார், இப்போ என்ன பதிலை சொல்லுவதென்று அவர்
பிதாவிடத்திலே செவி கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்படி ஒரு நிலைமையில் என்னை கொண்டு வந்து வச்சுருக்காங்க, நான் இப்போ என்னத்தை சொல்கிறது? உடனே ஆண்டவர் அவருக்கு பதிலை கொடுத்தார். என்ன? உங்களில் குற்றம் இல்லாதவன் முதலாவது கல்லை எறிய கடவன். அப்போ எந்த சூழ்நிலையில இயேசு பிதாவை சார்ந்து அவருடைய சத்தத்தை கேட்டு வழி நடத்தி அப்படியாகத்தான் இயேசு ஜீவித்தார். அப்போ அதே மாதிரி ஆண்டவர் எங்களையும் அதை தான் எதிர்பார்க்கிறார். சண்டே மாத்திரம் இல்லை, இந்த நாளும் நாம் ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து ஆண்டவர் அதன் மூலமாக எங்களோடு பேசுவதை நாம் கேட்க வேண்டும். பேசுவதை கேட்டால் மாத்திரம் பத்தாது, அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியும் பொழுது எமக்கு ஆசீர்வாதம், தேவனுடைய வழி நடத்தல். அப்போ எந்த சூழ்நிலை இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் நாம் அசைக்கப்பட மாட்டோம், கண்மலையை போல் நாம் இருப்போம். ஏனென்றால் தேவன் எங்களுக்கு பலத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆகையால் இந்த காலை வேளையிலே நாம் கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்திருப்போம்.